பஹல்காம் தாக்குதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம். நாட்டில் தீவிரவாதத்தை ஒட்டுமொத்தமாக வேரறுப்போம் எனவும் ஆவேசம். தீவிரவாத தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கற்பனையில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் எச்சரிக்கை. தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேசம் துணை நிற்கும் எனவும் பேச்சு. தீவிரவாதிகள் மட்டுமல்ல, அவர்களுக்கு துணை நிற்பவர்களும் அழித்து ஒழிக்கப்படுவார்கள். தீவிரவாதத்திற்கு பயன்படுத்தப்படும் எஞ்சிய நிலத்தையும் ஒழிப்போம் என பிரதமர் சூளுரை. பஹல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகளை கண்மூடித்தனமாக சுட்ட பயங்கரவாதிகள். வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் 42 பயங்கரவாத ஏவுதளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல். ஏவுதளங்களில் சுமார் 130 பயங்கரவாதிகள் இருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் குல்காம் பகுதியில் தீவிர தேடுதல் வேட்டை. ஜம்மு காஷ்மீரின் உத்தம்பூரில் பாதுகாப்பு படையினர் பயங்கரவாதிகளிடையே துப்பாக்கி சண்டையில் ராணுவ வீரர் வீரமரணம். 2 பேர் காயமடைந்த நிலையில் தொடரும் தேடுதல் வேட்டை. சத்தீஸ்கர் மாநிலம் கரேகுட்டா வனப்பகுதியில் 3 நக்சலைட்டுகள் சுட்டுக்கொலை. பல்காம் தாக்குதலை அடுத்து பாதுகாப்பு படையினர் அதிரடி நடவடிக்கை. INS சூரத் போர் கப்பலிலிருந்து இந்திய கடற்படை ஏவுகணை சோதனை. இலக்கை துல்லியமாக தாக்கி அழித்ததாக தகவல். கராச்சி கடற்கரையில் ஏவுகணை சோதனை நடத்தும் பாகிஸ்தான். சோதனை நடவடிக்கையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தகவல். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு விலக்கு. மத்திய அரசு உத்தரவை அடுத்து தடுப்புகளை அகற்றி போலீசார் நடவடிக்கை. பஹல்காம் தாக்குதலுக்கு மத்தியில் டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்திற்கு கேக்குடன் வந்த ஊழியர். வீடியோ வெளியான நிலையில் தாக்குதலை கொண்டாடுகிறீர்களா எனவும் பலரும் கேள்வி. இந்தியாவிலிருந்து அட்டாரி வாகா எல்லை வழியாக தங்களது நாட்டிற்கு திரும்பி செல்லும் பாகிஸ்தானியர்கள் மத்திய அரசு 48 மணி நேரம் கெடு விதித்த நிலையில் வெளியேறினர். டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகம் முன்பு பாஜகவினர் போராட்டம். பயங்கரவாத சம்பவத்தை கண்டித்து கண்டன முழக்கம். பாகிஸ்தான் அரசின் எக்ஸ் தள பக்கம் முடக்கம். இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று பாகிஸ்தான் அரசு நடவடிக்கை.
பாகிஸ்தான் பிரதமர் ஜவாஸ் ஷெரீப் தலைமையில் இன்று தேசிய பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம். காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்தில் இந்தியாவின் நடவடிக்கையை எதிர்கொள்வது குறித்து அவசர ஆலோசனை. காஷ்மீர் தாக்குதல் தொடர்பாக டெல்லியில் இன்று மாலை 6 மணிக்கு அனைத்துக் கட்சி கூட்டம். மத்திய அரசின் நடவடிக்கை குறித்து விவாதிக்க வாய்ப்பு. காங்கிரஸ் அவசர செயற்குழு கூட்டம் டெல்லியில் தொடக்கம். மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் பகல்காம் தாக்குதல் குறித்து தலைவர்கள் ஆலோசனை. பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உடல் நல்லடக்கம். ஒடிசா, சத்தீஸ்கரில் உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சர்கள் நேரில் அஞ்சலி. பகல்காமிற்கு 3 மணி நேரத்திற்கு முன்னதாக சென்றிருந்தால் உயிரிழந்திருப்போம் என சென்னை திரும்பிய சுற்றுலா பயணிகள் பரபரப்பு பேட்டி. உள்ளூர் மக்களே தங்களை காப்பாற்றியதாகவும் உருக்கம். தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக ரயில் நிலையம், வழிபாட்டுத் தலங்கள் என தமிழகம் முழுவதும் பலத்த பாதுகாப்பு. கடலோர பகுதியில் ஹெலிகாப்டர் மூலம் பாதுகாப்பு படையினர் ரோந்து பணி. கும்பகோணத்தில் கலைஞர் கருணாநிதியின் பெயரில் பல்கலைக்கழகம் நிறுவப்படும். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு அரசின் சார்பில் பாராட்டு விழா நடத்தப்படும். 500 மாணவர்கள் தங்கி படிக்கும் வகையில் சினாய் நகரில் பயிற்சி மையம் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மாவட்டத்திற்கு ஒரு சட்டக்கல்லூரி என்பது அரசின் கொள்கையாக இருந்தாலும் நிதி இல்லை என்பதால் நிறைவேற்ற முடியவில்லை. சட்டப்பேரவையில் அமைச்சர் ரகுபதி பேச்சு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை வணங்கி சட்டப்பேரவையில் உரையாற்றிய செங்கோட்டையன். விருந்தை புறக்கணித்த நிலையில் நல்லாட்சி நடத்தியவர் இபிஎஸ் எனவும் புகழாரம். மதம் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பொன்முடியை பதவி நீக்க கோரிய வழக்கு. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டால் சிறப்பாக செயல்படுவேன். அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான போராட்டத்தில் நடிகை விந்தியா பேச்சு. சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் துரைமுருகன் விடுவிக்கப்பட்ட உத்தரவு ரத்து. வழக்கை 6 மாதத்திற்குள் முடிக்கவும் வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கொடநாடு கொள்ளை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சாயனிடம் கோவை சிபிசிஐடி போலீசார் விசாரணை. சென்னை போரூரில் 70 வயது மூதாட்டி நகைக்காக கொலை செய்துவிட்டு மூதாட்டியை தூக்கிலிட்ட நபரை பிடித்து போலீசார் விசாரணை. சென்னை ராஜமங்கலத்தில் 6 மாத ஆண் குழந்தை சடலமாக மீட்பு. குப்பையில் வீசி சென்ற நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. சென்னை வானகரத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் பணிப்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை.
மின் தூக்கியில் அத்துமீறலில் ஈடுபட்ட நபர் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. தஞ்சை அரசு மருத்துவமனையில் மின்கசிவால் தீ விபத்து. நோயாளிகள் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் அசம்பாவிதம் தவிர்ப்பு. கோவை காந்திபுரத்தில் உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 35 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல். பணம் வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் விசாரணை. செங்கல்பட்டு அருகே கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் நின்றிருந்தவர்கள் மீது மோத வந்ததால் பரபரப்பு. நூலிலையில் இருவரும் உயிர் தப்பிய சிசிடிவி காட்சிகள் வெளியானது. குடியரசு துணைத் தலைவர் வருகையை ஒட்டி பாதுகாப்பு வளையத்தில் உதகை. கான்வாய் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில் உதகை நகரில் வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவிற்கான மின்சாரம் மாநகராட்சி மூலம் வழங்கப்படுகிறது. மாமன்ற கூட்டத்தில் மேயர் தகவல். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த கனமழையால் கன்னியாகுமரி பெருதலைக்காடு பகுதியில் காட்டாற்று வெள்ளம். 4000 வாழை மரங்கள் அடித்து செல்லப்பட்டதால் விவசாயிகள் வேதனை. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பநிலை 3 டிகிரி வரை உயரக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை. மக்கள் தேவையின்றி வெளியே வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். நான்கு நாட்கள் பயணத்தை முடித்துக் கொண்டு நாடு திரும்பும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டார். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீருக்கு கொலை மிரட்டல். ISIS காஷ்மீர் என்ற அமைப்பிடமிருந்து மிரட்டல் வந்துள்ளதாக டெல்லி போலீசில் புகார். IPL கிரிக்கெட் தொடரில் பெங்களூரு ராஜஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. தொடர் தோல்வியிலிருந்து மீளுமா ராஜஸ்தான் என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகியுள்ள ரெட்ரோ திரைப்படம். படம் இன்னும் 7 நாட்களில் வெளியாக உள்ள நிலையில் புதிய போஸ்டரை பகிர்ந்தது படக்குழு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 72,040 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 9,005 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.